அலோயிங் மீன்ஸ் நம்ம இன்றைக்கி ரெஃபர் பண்ணுறது வந்து லேபரில் 24th எக்ஸசைஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 23 இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சில சாப்டர்ஸ் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஃபுல் வியூஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த்தி எஜுகேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூஸ் கிடச்சிரும். Calculate the total earnings of the worker under Halsey and Rowan plan. ஸோ Halsey plan, Rowan plan ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டோட ஃபார்முலாஸையும் கன்ஃபியூஸ் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா போதும். ஸ்டாண்டர்ட் டைம் 10 hours, hourly rate 2 hours, time taken 6 hours. ஸோ எஸ் ஆர் டி மூணுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட். இப்போ நம்மளுக்கு வந்து லேபர் 24ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்காங்க. ஹால்சே பிளான், ரோவன் பிளானில். ஓகேவா? ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ஏர்னிங்ஸ் அண்டர் 2 ஸ்கீமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹால்சே ஸ்கீம், ஹால்சே பிளான். இங்கே வந்து நம்மளுக்கு என்னங்க ரோவன் பிளான் பக்கத்துலேயே போட்டுறேன். ரோவன் பிளான் ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று தான், ஃபார்முலா மட்டும்தான் நம்மளுக்கு மாறுது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? 10 hours, hourly rate 2 rupees, time taken 6 hours. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவை ரெண்டோடது எடுத்து எழுதணும்னா அதுவே ஆன்சர் கொடுத்துரும் பாருங்க. இப்போ ஹால்சே பிளானுக்கான ஆன்சர் டி earnings equal to T into R plus 50 divided by 100 S minus T R. ரோவன் பிளானுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா T into R plus S minus T divided by S into T into R. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, இது வந்து நம்மளுக்கு என்னங்க எஸ், ஹார்லி ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆர், டைம் டேக்கன் அப்படிங்கிறது டி. இப்போ 3 இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? டி எவ்வளவுங்க? 6 rupees. 6 into R 2 plus 50 divided by 100. எஸ் எவ்வளோங்க? 10 minus 6 into 2 rupee. ஓகேவா? அப்போது 8 plus 50 divided by 100 4 2. இப்போ 80 plus 50 divided by 100 into 8. இப்போ 8 plus 8 into 50 அப்படிங்கிறது 50% அப்படிங்கிறது 4 rupees. 8 into 50% 4 rupees. ஓகேவா? ஸோ 4 2 12 rupees. சாரி. ஸோ 12 rupees. ஸோ இப்போ என்ன வருது? 16. இப்போ ஏர்னிங்ஸ் என்னங்க? rupees 16. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னங்க ஹால்சே பிளான் படி 16 rupees வருது. இப்போ அது மாதிரி ரோவன் பிளான் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ரோவனுக்கானது ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 6 into R வந்து 2 rupee plus S வந்து என்னங்க 10 minus 6 divided by 10 into 6 into 2. அதே மாதிரி 12 rupees, சாரி ப்ளஸ்ஸா, ப்ளஸ் 4 divided by 10 into 12. 12 plus 4 by 10 என்ன வருது? 0.4. 0.4 into 12. அப்போ 12 plus 0.4 into 12 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னங்க 4.8 வருது. இப்போ 4.8. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 16.8. அப்போ இதோட ஏர்னிங்ஸ் என்னவா வருதுங்க? rupees 16.80. ஓகேவா? ஸோ நம்ம அதே ஒர்க்கிங்ஸை ஹால்சே பிளான் பண்ணோம்னா 16 rupees வருது. ரோவன் பிளானில் போடும்போது 16.8 rupees வருது. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.